அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு மிக மிக முக்கியமான தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்றத பற்றியும், குறிப்பாக ரேஷன் அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் அட்டையை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதுக்கான சலுகைகள், நிதி ஆதாரங்கள் நீடித்து கிடைக்கணும் அப்படின்றதுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கட்டாயம் செஞ்சுருக்கிறது அவசியம். அது என்ன அப்படின்றத பற்றியும், அது செய்யலை அப்படின்னா பிற்காலங்களில் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுறதுக்கோ ரேஷன் பொருட்கள் தடைபடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறதா அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின விஷயங்களையும் இது கூடவே சில ரேஷன் தொடர்பான முக்கியமான வரம்புகள் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்கேன். இது கூடவே மகளிர் உரிமை தொகை ரூ. 2500 உயர்த்தி வழங்கப்படுமா படாதா அப்படின்றத பற்றி ரீசெண்டாக சொல்லப்படக்கூடிய அப்டேட்டுகளையும் இணைச்சி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப தகவல் நிறைஞ்ச வீடியோவாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பயன்படும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு முக்கிய தகவல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பேர் இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பேரும் ரேஷன் கார்டில் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல சரி பார்த்துக்கிறது நல்லது. அதிலும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இது வரைக்கும் ரேஷன் கடைக்கு போய் கைரேகை பதிவு செஞ்சு ரேஷன் பொருள் வாங்கினது கிடையாது, அவங்க ரேஷன் பக்கமே போனது கிடையாது அப்படின்னா தயவு செஞ்சு உடனடியாக சம்மந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு அவங்கள அனுப்பி பயோமெட்ரிக் பதிவை செய்ய சொல்லிக்கோங்க. ஏன்னா அந்த பயோமெட்ரிக் பதிவு அப்படிங்கிறது மத்திய அரசால் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இகேஒய்சி அப்படின்ற இந்த கைரேகை பதிவு செஞ்சிருந்தால் தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே மாதம் 2500 உயர்த்தப்பட்டுச்சுன்னா கூட அது உங்களுக்கு வரும். நீங்கள் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் இந்த இகேஒய்சியை முடிவு பண்ணல, அதாவது செஞ்சு முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை தடைபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு இகேஒய்சி அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதை விட மத்திய அரசும் இதுக்கான முக்கியமான நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்துட்டு இருக்கு. ஏன்னா நாடு முழுவதுக்கும் ஒரே ரேஷன் ஒரே நாடு அப்படின்ற பாணியை கொண்டு வரணுன்றது காரணத்துக்காக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய அந்த கைரேகை சரிபார்ப்பும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நடவடிக்கை தீவிரமாக்கப்படுது. கட்டாயம் பிற்காலத்தில் உங்களுக்கு சரியான ரேஷன் பொருட்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இகேஒய்சியை இப்போவே பதிவு பண்ணிக்கோங்க. இதுக்கான காலக்கெடு ஆரம்பத்தில் ஜூலை 31 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகஸ்ட் 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 31 வரைக்குமே நீங்கள் இன்னும் பண்ணலை அப்படின்னா இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு குடும்ப அட்டையில் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறத செஞ்சுக்கோங்க. ஏன்னா பொது விநியோக திட்டத்தின் கீழே ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்களை சரி பார்க்கறதுக்கு இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுது. குடும்ப அட்டையில் ஒருவர் இறந்து விட்டாலும் சரி, இல்லை அவருடைய பெயர் சில நேரங்களில் தொடர்ந்து இருக்குதா அப்படின்றது கூறப்படுறதும் ரொம்ப அரிதான சூழ்நிலை தான். அதே போல் குடும்பத்தில் இருந்து ஒருவர் வேறு இடத்துக்கு சென்றிருந்தாலும் சரி, திருமணமாகி வேறு குடும்ப அட்டை வாங்கியிருந்தாலும் சரி, அவருடைய பெயர் பழைய குடும்ப அட்டையிலிருந்து நீக்கியிருக்காங்களா அப்படின்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த விவரங்களை சரி பார்க்கறதுக்காக குடும்ப உறுப்பினர்களுடைய கைரேகை இல்லைன்னா கருவெளி இதை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்கிறது தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது. இதோடைய நடவடிக்கையாக நம்மளுடைய தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் நிறைய குளறுபடிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதில் மெயினாக குறிப்பிட்ட மாவட்டங்களில் இகேஒய்சி இன்னும் ஒழுங்காக முடிவடையலை. அதுலேயும் மெயினான ஒரு சில மாவட்டங்களில் நிறைய பேர் பண்ணலை அப்படின்றத இதை அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்ன மாவட்டம் அப்படிங்கிறத மெயினாக இருக்கக்கூடிய மாவட்டம் மட்டும் 2-3 மாவட்டங்களை சொல்கிறேன். அந்த மாவட்டம் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு உடனே இகேஒய்சியை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 11.50 லட்சம் பேர் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க. இந்த கார்டுதாரர்கள் தங்களுடைய பகுதியில் செயல்படக்கூடிய ரேஷன் கடைகள் மூலமா அரிசி, கோதுமை, பாமாயில், சர்க்கரை இது மாதிரியான அத்தியாவசிய பொருட்களை ரெகுலராக வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. கோவை மாவட்டத்தில் மொத்தம் 1453 ரேஷன் கடை இருக்குது. ஆனால் இந்த நிலையில் குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய பயோமெட்ரிக் பதிவையும் முழுமையாக பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தான் வருது. ஏற்கனவே பெரும்பாலான குடும்ப உறுப்பினர்களுடைய கைரேகை பதிவு செய்ய
செய்யப்பட்டுள்ளதாகவும் சுமார் 96% வரை பயோமெட்ரிக் பதிவு பெறப்பட்டுள்ளதா அரசு அறிக்கையில் சொல்லியிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 4% இன்னும் கைரேகை பதிவை பண்ணலை அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. அந்த 4%ல் உங்கள் ஊர் மாவட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, கோவை மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா உடனே இந்த கைரேகை பதிவை செஞ்சுக்கோங்க. இன்னும் சிலர் பதிவு செய்யாமல் விடுபட்டிருக்கிறதுனால தான் இந்த 4% மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அவங்களை கண்டறிவதற்காக ரேஷன் கடை ஊழியர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் வராங்க. சில இடங்களில் விடுபட்டவர்களை கண்டறிந்து அவங்களுடைய பயோமெட்ரிக் பதிவை மேற்கொள்ளக்கூடிய பணிகளை ரேஷன் ஊழியர்களே பண்ணிட்டு இருக்காங்க. 2.5 லட்சம் பேர் இன்னும் பதிவு செய்யாமையே இருக்காங்க. இது வரைக்கும் சுமார் 2.5 லட்சம் பேர் கைரேகை பதிவு அப்படிங்கிறத செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் அப்படிங்கிறது அறிக்கையாக வந்திருக்கு. அதனால் இவங்களுக்காகவே சிறப்பு முகாம் நடத்தப்பட்டுச்சு. அது இந்த ஆகஸ்ட் 8, 9 இந்த 2 நாளுமே நடத்தப்பட்டுச்சு. அங்கே போய் நீங்கள் நேரடியாக கைரேகை பதிவு செஞ்சு இகேஒய்சியை நீங்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் எல்லாமே நிறைய இடங்களில் அடிக்கடி கொண்டு வந்தாங்க. இதுவரை எத்தனை பேர் வந்து இகேஒய்சி அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் தெரிவித்த தகவலின்படி கோவை மாவட்டத்தில் ஆரம்பத்தில் 4 லட்சம் பேர் கைரேகை பதிவு செய்யாமல் இருந்ததாகவும் இதை அடுத்து மாவட்ட நிர்வாக சார்பில் பயோமெட்ரிக் பதிவு பெற பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் காரணமாக 1,40,000 பேர் தங்களுடைய கைரேகையை பதிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு முகாமில் மட்டும் சுமார் 14,000 பேர் பயோமெட்ரிக் பதிவு செய்ததாக கூறப்படுது. இதனால் இன்னும் விடுபட்டவங்களுக்கு தொடர்ந்து சிறப்பு முகாம்கள் அப்படிங்கிறது நடத்தப்படும். அதனால் நீங்கள் இதுவரைக்கும் கைரேகை பதிவு பண்ணல, உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது பசங்க வெளியில் படிக்கிறாங்க, வெளியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் சரி, இந்த கைரேகை பதிவு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் ஊர்களில் அடிக்கடி இந்த முகாம், ரேஷன் கடை முகாம் அப்படிங்கிறது போடுவாங்க. அது மூலியமாக நீங்கள் கைரேகை பதிவை செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ரேஷன் பொருள் வாங்குறப்ப அவங்கள வர சொல்லி அவங்க கைரேகையை வச்சு நீங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கலாம். இதை சம்மந்தப்பட்ட அந்த ரேஷன் கடைக்கு சென்று தான் பதிவு செய்யணும். நீங்கள் வெளியில் ஃபேமிலியோடு இருக்கீங்க, ஆனால் சொந்த ஊரில் தான் என்னுடைய ரேஷன் கார்டு இருக்குது, ஆனால் அங்கே வாங்க முடியல, நான் ஃபேமிலியோடு இங்கே இருக்கேன், இங்கே வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். அரசு உங்களுக்கு சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய எந்த ரேஷன் கடையாக இருந்தாலும் சரி, அங்கே உங்களுடைய ரேஷன் கார்டு கொடுத்து பயோமெட்ரிக் முறையை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் செஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த பயோமெட்ரிக் பதிவு முறை செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பலருக்கும் இந்த டவுட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கைரேகை பதிவு செய்யலை அப்படின்னா தமிழக அரசுடைய பொது விநியோக திட்டத்தின் கீழே ரேஷன் பொருட்கள் வழங்குறப்ப POS அப்படின்னு சொல்லக்கூடிய எந்திரம் பயனாளியோடைய பயோமெட்ரிக் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத சரி பார்த்துரும். எனவே குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இகேஒய்சி செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை விடுபட்டுச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் இது சரி பார்க்குறப்ப சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேர் நீக்கப்படுறதுக்கோ இல்லை உங்கள் ரேஷன் கார்டோடைய சலுகைகள் நீக்கப்படுறதுக்கோ அதோடைய தகுதி வரம்புகள் நீக்கப்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ரேஷன் கார்டை இப்போவே பயோமெட்ரிக் முறையில் எல்லாத்தையுமே பதிவு செஞ்சுக்கோங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த பட்ஜெட் தாக்கல் அப்படின்றதுல, அதாவது 2026-27க்கான பட்ஜெட் தாக்கலில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி புது பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 6ஆம் தேதி பண்ணப்பட்டுச்சு. இதில் ரேஷன் சார்ந்த சில அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ரேஷன் கடையில் பேக்கடு முறையில் கோதுமை மாவு அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக முன்னாடினா வந்து அரிசி வந்து 5 கிலோ கட் பண்ணிவிட்டு 5 கிலோ கோதுமை வந்து அப்படியே தானியமாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேலேருந்து அது பேக்கடு ஐட்டமாக உங்களுக்கு கோதுமை மாவாகவே கைக்கு கொடுக்க போகிறாங்க. பொது விநியோக திட்டத்தின் மூலியமாக வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் உரிய அளவில் தரமான முறையில் பயனாளிகளுக்கு சென்றடையணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம் அப்படிங்கிறது. பேக் பண்ணி கொடுக்குறப்ப உங்களுக்கு முன்னாடி மாதிரி அதோடைய வெயிட்டில் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா அதில் ஏதாவது புழு பூச்சி இருக்குது, இல்லை தவிடு இருக்குது, உம்மி இருக்குது, சுத்தம் இல்லை, அந்த மாதிரியான சில கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வராமல் தடுக்க முடியும். இதோடைய இன்னொரு அப்கிரேட் வெர்ஷனாக சேலம் மாவட்டத்தில் ஒரு சில ரேஷன் கடைகளில் சர்க்கரை, பருப்பு, கோதுமை இது எல்லாமே பேக்டு ஐட்டமாக பரிசோதனை முறையில் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் ரேஷன் அரிசியை கூட பேக்டு ஐட்டமாக கொடுத்தோம் அப்படின்னா எடையில் குறைவு ஏற்படுது, இல்லை சுத்தம் கிடையாது, அதில் ஏதாவது பூச்சிகள் இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வராது அப்படின்னா அரசு ஒரு சில நடவடிக்கையாக பரிசோதனை முறையில் சேலம் மாவட்டத்தில் ஒரு சில ரேஷன் கடைகளில் பண்ணாங்க. இந்த பேக்டு ஐட்டமாக கொடுக்கறது வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்ற காரணத்தினால தமிழகத்தில் பல மாவட்டங்களையும் அமல்படுத்துறதுக்கு தீவிர நடவடிக்கை அப்படிங்கிறது எடுத்து வர்றாங்க.
இந்த பேக் பண்ணி கோதுமை மாவு கொடுக்கறதுக்காகவே 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. முதல்ல முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா படிப்படியாக மாநிலம் முழுசும் விரிவுபடுத்தப்படும். அதாவது ஏதாவது ஒரு சில மாவட்டங்களை வந்து இதை ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணுவாங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் கொடுப்பாங்க. அண்ட் வீடு தேடி அத்தியாவசிய பொருட்கள் வர்றது இன்னொரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது, மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்கள் இவங்க எல்லாருமே பொது விநியோக திட்டத்தின் கீழே வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் முன்னுரிமை அடிப்படையில் அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று வழங்கக்கூடிய திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு நம்மளுடைய தாவேகா அரசினால. முன்னாடி ஆட்சியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வீடு தேடி தாய்மானவர் திட்டத்தின் கீழே பொருட்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ தாவேகா அரசு அதை 60 வயசாக கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காகவே நிதியாண்டில், அதாவது பட்ஜெட் தாக்கலில் 7.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது செஞ்சுருக்காங்க. இது மூலியமாக நேரடியாக உங்கள் வீட்டுக்கே வந்து ரேஷன் பொருள் எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்கள் ஊர்களில் ரேஷன் முகாம் அப்படிங்கிறது நடத்துவாங்க. அப்படி நடத்துகிறப்ப உங்களுக்கு வயதுக்கான அங்கீகார சான்று அப்படிங்கிறத வாங்கி நீங்கள் ரேஷன் பொருளை வீடு தேடி வர வச்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆதார் ஐடி, உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் உங்கள் ரேஷன் கார்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உங்கள் ரேஷன் ஊழியர்கிட்ட காமிச்சிங்க இல்லை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தாய்மானவர் திட்டத்துக்கு உங்கள் பேரை சேர்த்துப்பாங்க. உணவு மானியத்திற்காக நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது இது தவிர நிறைய நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. உணவு மானியத்திற்கு மட்டுமே 14,000 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு ரூ. 14,830 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மூலியமாக பொது விநியோக திட்டத்தின் கீழே அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து பயனாளிகளுக்கு சென்றடைவதற்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருது. அதே மாதிரி 2,500 ரூபா பெறுறதுக்கு 2 முக்கியமான அப்டேட்டை நீங்கள் செஞ்சுருக்கணும். சமூக வலைதளங்களில் வரக்கூடிய தேவையில்லாத தகவல்களை நம்பாதீங்க. குறிப்பாக உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஆதார் ஐடி இது ரெண்டையுமே சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதம் 2,500 ரூபா வாங்குறதுக்கு. நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் 2,500 ரூபா வரவு வைக்கணும் அப்படின்னா இது எல்லாம் சரியாக இருக்கணும். குறிப்பாக புதிய பயனாளியாக நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே இதில் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி உங்களுடைய அந்த விண்ணப்பம் தகுதியாக இருந்தது அப்படின்னா மாதம் 1,000 ரூபாய் திட்டத்திலே சேர்த்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ரூ. 2,500 ரூபாய் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ சேர்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ மறுபரிசீலனைகள் அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2,500 ரூபாய் அப்படிங்கிறது வாங்குறதுக்கு கட்டாயம் EKYC எல்லாருமே செஞ்சுருக்கணும்னு சொல்லி அரசு கட்டாயப்படுத்திருக்கு. தயவு செஞ்சு இது வரைக்கும் செய்யலைன்னா அதை செஞ்சுடுங்க. புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ரேஷன் கார்டு அப்படிங்கிறது விநியோகம் பண்ணிட்டாங்க. புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு. அதாவது இப்போ தான் நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான தீவிர நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இப்போ மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை பற்றியே நிறைய அமைச்சர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா நிதி நிலைமை மோசமாக இருக்கிறதுனால இப்போக்குன்னு எங்களால் 2,500 ரூபாய் கொடுக்க முடியல, ஆனால் கூடிய விரைவில் கொடுக்கறதுக்கான அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டு தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் சட்டப்பேரவையில் ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி தான் சட்டப்பேரவையில் 2,500 ரூபாய் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் கட்டாயம் தமிழக வெற்றி கழகம் வந்து கொடுத்து தேர்தல் வாக்குறுதி அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும். 2,500 ரூபாய் மக்களுடைய வங்கி கணக்கில், குறிப்பாக பெண்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு பார்க்குறப்ப 2,500 ரூபாய் பற்றின தகவல் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக சென்சேஷனாக போயிட்டுருக்கு. அதனால் கூடிய விரைவில் அரசாங்கம் இதை போடுறதுக்கான வழிமுறைகளை தான் பார்ப்பாங்க. அதனால் கட்டாயம் இது உங்களுக்கு வேகமாகவே இன்னும் ஒரு சில மாதங்களில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கான தகுதி பட்டியல் அப்படின்றது எல்லாமே பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. புதுசாக மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்கலாமா, இப்போ என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது விண்ணப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நிறைய பேருடைய பேரை 1,000 ரூபாய் கணக்குலையும் சேர்க்கறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சேர்த்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். சேர்க்கறதுக்கான முயற்சி மேற்கொண்டு வருது. குறிப்பாக 2,500 ரூபாய்க்கான அந்த பட்டியல் சரிபார்ப்பு பட்டியல் போயிட்டுருக்கு இல்லையா, நீங்கள் இப்போ விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா ஒருவேளை உங்கள் விண்ணப்பத்தை வந்து அதுக்கு டேரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் ரேஷன் கடையில் மாதம் சிறப்பு முகாம் அப்படிங்கிறது EKYC செய்கிறதுக்காக, அதுக்கப்புறம் பேர் மாற்றம் சேர்க்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் போய் நீங்கள் கூட பண்ணிக்கலாம். மாதம் உங்களுடைய ரேஷன் கடையில் ஒரு நாள் வந்து, அதாவது சனி ஞாயிறு 2 நாள் வந்து உங்களுக்கு முகாம் அப்படிங்கிறது நடத்துவாங்க. இதில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த அங்கீகார சான்று வீடு தேடி ரேஷன் பொருள் வர்றதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் பேர் சேர்க்கறது, நீக்கிறது, ஃபோன் நம்பர் மாற்றுறது, ஃபோட்டோ மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். இறந்தவங்க பேர் யாராவது இருக்குது அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த முகாம் மூலியமாகவே நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் முகாம்களை பயன்படுத்திக்க பாருங்கள். உங்களுடைய ரேஷன் ஊழியர்கிட்ட எப்போ இந்த முகாம்
முகாம் நடக்குது மாதத்தில் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு நாட்கள் நடத்தப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.